சீனா மீது ட்ரம்ப் போட்ட வரி, உலக வர்த்தகம் கடும் பாதிப்பு. அதல பாதாளத்திற்கு போன எண்ணெய் விலை. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சீனா மீது 100% வரி விதித்தார். இதன் காரணமாக சர்வதேச அளவில் பங்குச்சந்தைகள் ஆட்டம் கண்டுள்ளன. அதேபோல் செயற்கை நுண்ணறிவு துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ள நிலையில் வேலை வாய்ப்புகளும் பெருமளவில் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா சீனா இடையே யார் பெரிய அண்ணன் என்பது தொடர்பான போட்டி நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது. இதில் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றது முதல் அமெரிக்கா சார்ந்த நலன்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் தீவிரம் காட்டத் தொடங்கினார். இதனால் மற்ற நாடுகள் மீது பரஸ்பர வரியை தீட்டினார். இந்தியா மீதும் அமெரிக்க அதிபர் வரி விதித்தார். இதேபோன்றுதான் சீனா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக வரி விதித்தார். சீனா மீது 180% வரி விதித்தார். ஆனால் எதற்கும் அஞ்சாத சீனாவும் பதிலுக்கு அமெரிக்கா மீது வரியை தீட்டியது. இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் வரி விதித்து வந்தன. சீனா மீது அமெரிக்கா 180% வரி விதித்த நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோ அமெரிக்க பொருட்களுக்கு 175% வரியை விதித்தார். மேலும் சீனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் அரிய கனிமங்களின் அளவை குறைத்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் உருவானது. எனினும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வரி விதிப்பை குறைத்தனர். இதன்படி தற்போது சீன பொருட்களுக்கு அமெரிக்கா 55% வரி விதித்துள்ளது. சீனாவும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைத்தது. எனினும் விட்டுக் கொடுக்காத ஜி ஜின்பிங் அமெரிக்காவில் இருந்து வாங்கும் விவசாய பொருட்களின் அளவை குறைத்தார். இதற்கு பதிலாக வேறு நாடுகளிடமிருந்து விவசாய பொருட்களை வாங்க ஆரம்பித்தார். குறிப்பாக அமெரிக்க விவசாயிகளின் சோயா பீன்ஸை வாங்க சீனா மறுத்ததோடு பிரேசில் பக்கம் சாய்ந்தது. இதனால் அமெரிக்காவில் சோயா பீன்ஸ் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக கடந்த 2ஆம் தேதி கூறினார். ஆனால் இதற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ட்ரம்பை மதிக்காதது போல் அவரது முடிவு இருந்ததாக கருதப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கப் போவதில்லை என்று அறிவித்தார். நேற்று தன் ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் சீன அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை, மாறாக சீனா மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று கூறியிருந்தார். அதன்படி சீனா மீது 100% வரியை அமெரிக்கா விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. சீனாவின் அரிய மண் கனிம ஏற்றுமதி கட்டுப்பாடுகளுக்கு பதிலடியாக நவம்பர் 1 முதல் இந்த வரி விதிப்பு அமலுக்கு வரும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இதனால் மீண்டும் வர்த்தக போர் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. உலகின் டாப்பில் உள்ள இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் மூண்டுவிடும் சூழல் இருப்பதால் இன்று பங்குச்சந்தையில் பல பில்லியன்கள் வீழ்ச்சியடைந்தன. S&P 500 குறியீடு பொதுவில் வர்த்தகம் செய்யப்படும் 500 பெரிய நிறுவனங்களின் செயல்திறனை அளவிடும் பங்குச்சந்தை குறியீடு 2.7% சரிந்தது. இது ஏப்ரலுக்கு பிறகு ஏற்பட்ட மிக மோசமான சரிவாகும். அதேபோல் செயற்கை நுண்ணறிவு துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ள நிலையில் வேலை வாய்ப்புகளும் பெருமளவில் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையுடன் தொடர்புடைய பங்குகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. 2000ஆம் ஆண்டு ஏற்பட்ட .com குமிழி போல மீண்டும் ஒரு சரிவு ஏற்படுமோ என்ற அச்சம் முதலீட்டாளர்களிடையே எழுந்தது என AP செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வர்த்தக வரி அச்சுறுத்தல் பங்குகளுக்கு மட்டுமின்றி கமாடிட்டி மற்றும் எண்ணெய் சந்தைகளிலும் எதிரொலித்தது. அனைத்து துறைகளிலும் ஏற்படும் இந்த மந்தமான வளர்ச்சி வேலைவாய்ப்புகளை பாதிக்கும். அமெரிக்கா சீனா வர்த்தக போர் மீண்டும் வெடித்தால் விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்பட்டு உலகளாவிய வளர்ச்சி மந்தமடையும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இது இந்தியா போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளில் குறிப்பாக ஏற்றுமதி, தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறைகளில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.